அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். Tnea இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல எத்தனை ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும்? இந்த கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும், எந்த கல்லூரியில கிடைக்காது அப்படிங்கிற தீர்மானம் பண்ற முக்கியமான விஷயம் சொல்லலாம். இந்த வீடியோல இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும் பட்சத்துல எந்த மாதிரியான கட் ஆஃப் மாணவர்களை எந்தெந்த ரவுண்டுக்கு கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பத்தி பேச போறோம். லாஸ்ட் 2 வருஷம் அனாலிசிஸ் வச்சு இந்த வருஷம் எந்த மாதிரி கட் ஆஃப்ல எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த கட் ஆஃப் மாணவர்களை ரேங்க் 1க்கும் எந்த கட் ஆஃப் மாணவர்களை அடுத்தடுத்த ரேங்க்குக்கும் இன்வைட் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தெளிவா பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமா எந்த ரவுண்ட்ல மாணவர்கள் வந்தா அட்வான்டேஜ் ஜாஸ்தி, காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இந்த மாதிரி ரவுண்ட்ஸ்ல பார்டர் மார்க்ல வர மாணவர்களுக்கு ஹியூஜ் அட்வான்டேஜ். பிகாஸ் லாஸ்ட் இயர்ல இருந்து என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லயும் எந்தெந்த மாணவர்கள் சீட்ஸ் எடுத்துட்டு கல்லூரியில போய் ஜாயின் பண்ணியோ அவங்க சீட்ஸ் எல்லாம் எடுத்து அடுத்த ரவுண்டுக்கு கொடுத்து ஃபில் பண்ற ப்ரொசீஜரை கொண்டு வந்தாங்க. அந்த ப்ரொசீஜர்னாலேயே ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இந்த அடுத்தடுத்த ரவுண்ட்ல வர மாணவர்களுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் கூடிட்டே வந்ததுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் அந்த அட்வான்டேஜ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். சோ எந்த கல்லூரியில நீங்க ஜாயின் பண்றதாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் தான் உங்க லைஃபை தீர்மானம் பண்ணும். சாய்ஸ் ஃபில்லிங்ல பலதரப்பட்ட ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சேனல்ல டெய்லி ஒரு வீடியோவா கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததான் நீங்க காலேஜ் சூஸ் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் வீடியோ டெய்லி ஒன்னு வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்க. இப்போ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன கட் ஆஃப் மாணவர்களை கூப்பிட்டாங்கன்னு பார்த்தோம்னா 200ல இருந்து 184.5 கட் ஆஃப் மாணவர்களை கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க. இது கட் ஆஃப் வச்சு தீர்மானம் பண்ற விஷயமே கிடையாது, மாணவர்களின் கவுண்டை வச்சு தீர்மானம் பண்ற விஷயம். அதாவது கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 1,49,737 மாணவர்கள் வந்து சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணி கவுன்சிலிங்க்கு உள்ள போறதுக்கான வாய்ப்புகளை பெற்றிருக்காங்க. இந்த அப்லோடிங்லயும் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்து அப்ளிகேஷனை தப்பா போட்டிருப்பாங்க, மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா சர்டிபிகேட்ஸ் வந்து நாட் வெரிஃபைட்னு வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போக இந்த வருஷம் தோராயமா 1,45,000 மாணவர்கள் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. லாஸ்ட் இயர் 1,56,000 மாணவர்கள் இருந்தாங்க. சொல்ல போனா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு 10,000 மாணவர்கள் குறைவு. இந்த கவுண்ட்ல லாஸ்ட் இயர் 1.5 லட்சம் மாணவர்கள்ல முதல் 14,500 மாணவர்களை ரவுண்ட் 1க்கு கூப்பிட்டு இருந்தாங்க. இதுவே அதுக்கு முன்னத்த வருஷம் 2021 வருஷத்துல 200ல இருந்து 186 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கும் மாணவர்களை கவுன்சிலிங் கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த 2021 வருஷம் தான் ஆல் பாஸ் போட்ட ஒரு வருஷம் சொல்லலாம். நிறைய மாணவர்கள் ஹை கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. அந்த தருணத்திலையும் முதல் 14,700 மாணவர்களை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூப்பிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் செகண்ட் ரவுண்ட் கூப்பிட்ட கட் ஆஃப் பார்த்தோம்னா 184.5ல இருந்து 163 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் 2ல அட்டெண்ட் பண்ணாங்க. இந்த ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்திங்க. அது என்னங்கிறது அடுத்த வீடியோவா நாளைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும், அதுல மிஸ் பண்ணாம பாருங்க. ரவுண்ட் 2க்கு 31,000 மாணவர்களையும் ரவுண்ட் 3க்கு 162ல இருந்து 130 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கும் மாணவர்களை ரவுண்ட் 3 கவுன்சிலிங் கூப்பிட்டிருந்தாங்க. அதுல ஒரு 49,000 மாணவர்கள் வந்து ரவுண்ட் 3 லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா 130 கட் ஆஃப்ல இருந்து கடைசி கட் ஆஃபா சொல்ல போற 7.5 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற மாணவர்களை 61,000 மாணவர்களை 4வது ரவுண்டு கூப்பிட்டு இருந்தாங்க. இது லாஸ்ட் இயர் நடந்தது. அதுக்கு முன்னத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு ரேஷியோல தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கால்ஃபர் பண்ணாங்க. சொல்ல போனா ஆல் பாஸ் போட்ட கேட்டகரி, ஆல் பாஸ் போட்ட வருஷத்துல 1,36,000 மாணவர்கள் தான் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஜாஸ்தி, 1.5 லட்சம் மாணவர்கள் அட்டெண்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் அதுல இருந்தும் ஒரு 10,000 மாணவர்கள் குறைவாக தான் அட்டெண்ட் பண்ண போறாங்க. இப்ப வீடியோவோட கண்டென்ட்க்கு வருவோம். இந்த வருஷம் ரவுண்ட் 1 எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது 180 to 190க்குள்ள கட் ஆஃப் மார்க் வந்து மினிமம் 2ல இருந்து 3 கட் ஆஃப் மார்க் குறையும் நம்ம எதிர்பார்க்கப்படுறதுனால இந்த வருஷம் 200 கட் ஆஃப்ல இருந்து 181.5 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்ட் 1ல கூப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரவுண்ட் 1ல உங்களை கவுன்சிலிங் கூப்பிட்டா நீங்க என்னெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா காலேஜும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம். அப்படி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நிறைய காலேஜ்ல சீட் அலாட் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் பிரிப்பரேஷனுக்கு நம்ம சப்போர்ட் வீடியோ போடணும், மிஸ் பண்ணாம பாருங்க. இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் 1வது ரேங்க்ல இருந்து 14,500வது ரேங்க் இருக்கும் மாணவர்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்டுங்க. அதுக்கு அடுத்த கட்டமா செகண்ட் ரவுண்டுன்னு பார்த்தோம்னா
181.5 இருந்து 155 கட் ஆஃப் வரைக்கும் இந்த வருஷம் 155 கட் ஆஃப்ல இருந்து 181 கட் ஆஃப் வரைக்கும் ஜாஸ்தி மாணவர்கள் இருப்பாங்க எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 35,000 மாணவர்கள் அந்த ரேங்க் குள்ளேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ரீசன் மேக்ஸ் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு மாணவருக்கு. நிறைய பேர் வந்து மேக்ஸ்ல ஆவரேஜான மார்க் தான் வச்சிருக்காங்க. சொல்ல போனா 60ல இருந்து 80க்குள்ள மேக்ஸ் மார்க் வச்சிருக்கும் மாணவர்களோட கவுண்ட் ஜாஸ்தி. அதாவது 90க்கு மேல மார்க் வரும்னு நினைச்ச மாணவர்களுக்கும் 75 தான் வந்திருக்கு. 80 மார்க் வரும்னு நினைச்சு வெயிட் பண்ணியிருந்த மாணவனுக்குலாம் 60 மார்க் தான் மேக்ஸ் மார்க்ல வந்தனால எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 35,000 மாணவர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கு. 181 இருந்து 155 வரைக்கும் இந்த டைம் செகண்ட் ரவுண்ட் கூப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் 154.5 இருந்து 125 கட் ஆஃப் வரைக்கும், அதாவது அடுத்த கட்டமா ஒரு 30 கட் ஆஃப் மார்க்ல அடுத்ததா ஒரு 45,000 இருந்து ஒரு 50,000 மாணவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரிசல்ட் அனலைசிஸ் வச்சு பார்க்கும்போது இது நமக்கு தெரிய வரனால இந்த கட் ஆஃப் மார்க்க மூணாவது ரவுண்டுக்கு கூப்பிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்டா 124.99ல இருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் நாலாவது ரவுண்ட்ல மீதம் இருக்கிற ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸை நாலாவது ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு அட்டெண்ட் பண்றதுக்காக இன்வைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் 4 ரவுண்டா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் நாம ப்ரெடிக்ஷன் பண்றது. மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கட்டாயமா ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே எந்தெந்த கட் ஆஃப் மாணவர்கள் எந்தெந்த ரேங்க்ல இருக்க மாணவர்கள் எந்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண எலிஜிபிள் அப்படிங்கறதையும் கூடி சீக்கிரம் சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா எந்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் எப்படி அலாட் ஆகும், உங்களுக்கு சீட் அலாட் ஆகும்போது உங்களுக்கு வர அட்வான்டேஜ் என்ன, லூப்பிங் மெத்தட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. சோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸா நம்ம சேனல்ல வரப்போது, மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்க. அட் த சேம் டைம் நியூவா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண கோர்சஸ், ஆல்ரெடி இருக்கிற கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ், இதெல்லாம் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்ல முன்ன பின்ன எதெல்லாம் முன்னாடி ஆப்ஷன் எதெல்லாம் பின்னாடி ஆப்ஷன் வைக்கணுங்கிறதையும் நாம கூடி சீக்கிரம் வீடியோஸ்ல சொல்ல போறோம். மேலும் தனியா உங்களுக்கு பிரத்யேகமா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேவைப்படும் மாணவர்கள் மட்டும் அழைத்தால் போதும், எல்லாரும் கூப்பிடுங்க வாங்கிக்கோங்க, நம்ம யாரையும் வற்புறுத்த கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமா நான் சொல்லிடுறேன். எனிவேஸ் கைஸ், நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். இது நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுலயும் ஜாயின் பண்ணி அப் டு டேட்ஸ் தகவலை தெரிஞ்சுக்கோங்க. கூடி சீக்கிரம் வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day and take care. Bye.